நான் சில காலேஜுக்கெல்லாம் போறேன்ல, காலேஜ் மாணவர்களுக்காக நிறைய செய்திகள் எழுதி கொண்டு போவேன், படிச்சு எழுதிட்டு போவேன். ரோமாபுரியில் என்ன சொன்னாங்க, திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் எழுதிட்டு போவேன். நான் பாட்ட பேசிட்டு இருப்பேன், அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பேன். நான் கூட தம்பிங்களா என்ன சென்னையில இருந்து விமானத்துல கூட்டிட்டு வந்து உங்கள்ட்ட பேச வைக்கிறாங்க. இவன் யாரு, இவன் என்னதான் பேசுறான், எவ்வளவு பெரிய மொடையனா இருக்கிறான், அப்படியாவது சிந்திக்க வேண்டாமா? என்னமோ பெரிய அணுகுண்டு தயார் பண்ண போற மாதிரி, அணு ஆராய்ச்சி பண்ற மாதிரி அவனோட பேசுறான். என்ன பேசுறானே புரியல. இப்ப இது எங்க இருந்து கத்துக்கிட்டான்? அவன் அப்பா அம்மாட்ட தான் கத்துக்கிட்டான். அப்பா அம்மா. இன்னைக்கு நான் காலை வரும்போது நானும் அவர் ஜனார்தனன் சாரும் வந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் ஏமா போற, 2 பொம்பளை பிள்ளைங்க உட்கார வச்சுட்டு மோட்டார் சைக்கிள்ல ஹெல்மெட்டே போடல, சல்லுன்னு போறாரு. நான் கூட நினைச்சேன் எல்லாம் தற்கொலை படையா இருக்குமோ. தமிழ்நாட்டுல 18,000 பேர் ரோட்ல அடிபட்டு சாகுறாங்க. ஒரு செகண்ட் தாங்க அடிபட்டுருவோம். இது சொல்லி கொடுத்தது யாரு? அவருக்கு அப்பா. செத்தாலும் பரவாயில்ல, மோட்டார் சைக்கிள் போடும்போது நீ ஹெல்மெட் போடவே கூட, நம்ம குலத்துக்கே அவமானம். அப்ப போத செத்தாதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லா ஆகும். இதெல்லாம் மன வருத்தத்தோட தான் சொல்றேன், மன வருத்தத்தோட சொல்றேன். காவல்துறை அதிகாரிங்கிற முறையில சொல்றேன். துறையினுடைய தலைவராக இருக்கும்போது டெய்லி டேபிள்ல வந்து விடுவோம். இன்னைக்கு கொலை 5 பேர் கொலை, ரோட்ல இறந்தவர்கள் 40 பேர். கஷ்டமா இருக்கும். எப்படி தடுக்கிறது? மக்கள் மாறாத வரைக்கும் தடுக்கவே முடியாது. ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த உலகத்தில் மனிதர்கள் 3 விதமாகத்தான் கல்வி கற்பார்கள். உலகத்துக்கான கல்வி, உலகத்துக்கான தொழில்நுட்பம், உலகத்திற்கான வித்தைகள் கற்க வேண்டும். இல்லைன்னா ஈஸியா மாத்திடுவாங்க உங்களை. அது 3 வழிதான் வந்து. 1 ரிஃப்ளெக்ஷன், நிறைய கல்வி கற்க வேண்டும், புத்தகம் வாசிக்க வேண்டும், அது ரொம்ப கஷ்டம். 2 அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது ரொம்ப மன வருத்தமும் ஏமாற்றமும் உடல் வலியையும் ஏற்படுத்தும். கடைசி காலத்துல தான் தெரிஞ்சுக்கும் நமக்கு மிகப்பெரிய எதிரியே நம்ம தம்பி தான் அப்படின்னு அன்னை தான் புரிஞ்சுக்கும். சில நேரத்தில் கணவன் கொண்டாட்டி தான் மிகப்பெரிய எதிரி அன்னை தான் புரிஞ்சுக்கும். அனுபவத்தின் மூலமாகத்தான் தெரிய வேண்டும் என்றால் அது வலியை தரும். 3 ரொம்ப ஈஸியா கத்துக்கலாங்க. ரோல் மாடலிங். அப்துல் கலாம் இருக்கிறாரு, இப்படியே வாழ்ந்துரும், பிரச்சனையே இல்லை, கல்யாணம் பண்ண வேண்டாம், ஒண்ணு பண்ண வேண்டாம், பிரசிடென்ட் ஆகிடலாம். இல்ல, நம்ம ஆண்டவர் ராமசாமி சார் இருக்காரு, எப்படி உழைச்சாரு, இவர மாதிரி உழைச்சி ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மள அந்த 3 ஸ்கூல் வச்சு ஜாலியா இருக்கலாம். சைலேந்திர பாபு ஆளை கூட்டத்து பேச வைப்பாரு. இப்படி ரோல் மாடலிங். பிள்ளைகள் எல்லாம் நம்மளை பார்த்து தான் படிப்பார்கள். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் குழந்தைகள் பேசும். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் சாப்பிடும். உங்களுடைய தத்துவம் என்னவோ அதுதான் குழந்தைகள். எனக்கு என்ன புரியலன்னா, நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிச்சீங்க? அதாவது உலகத்தில் என்ன நடக்குது, இஸ்ரேல் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, உலகத்தில் 190 நாடுகள் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா, நமக்கும் அந்த ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய காட்டு பிராண்டிக்கு என்னங்க வித்தியாசம்? மிகப்பெரியது. நமது பிள்ளைகள் நாளைக்கு ஆங்கிலம் பேச வேண்டும், தைரியமா பேசணும். அதுக்கு வீடுகளில் ஆங்கிலம் கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு வணிகம் தெரிய வேண்டும். வெள்ளக்காரன் வந்து நம்மள 300-400 பேர் வந்து இந்தியாவை பிடிச்சோம். 300 பேருங்க கிளம்பி வந்து 6 மாசம் 1.5 ஆண்டுகள் கப்பல்ல கடல்ல வந்து இந்தியாவை பிடிச்சு தங்களை விட 100 மடங்கு மக்களை ஆண்டார்கள். 200 பேர். கணிதம் வணிகம் தொழில்நுட்பம் இதை கத்துக்கிட்டான். நமது பள்ளிகளை கத்தாதான் இன்னைக்கு முடியும், இல்லாட்டி முடியாது. இனி ஃபியூச்சர்ல எல்லாமே சர்வதேச நாடுகளில் உள்ள பிசினஸ் தாங்க. நமது பிள்ளைகள் உலக பிரஜைகள் ஆக வேண்டும். காலேஜில் படிக்கிறாங்க, சிபிஎஸ்சி படிப்பு என்பது இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட். நமது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா படிச்சீங்கன்னா அதுதான் குளோபல் விசா. நல்லா படிக்கிற பிள்ளைகளை அமெரிக்காக்காரனே எடுக்கிறான், வாங்க நாங்களே படிக்க வைக்கிறோம். நல்லா படிக்கிற பிள்ளைகள், நமது பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குளோபல் விசா கிடைச்சதுன்னு அர்த்தம். எனவே வீடுகளில் பிள்ளைகள் ஆங்கிலம் கற்கவும் ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு செய்தித்தாளாகி போட்டாங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். நீங்களும் படிக்க, பிள்ளைகளும் படிக்க. அறிவியல், எதிர்காலத்துல எல்லாமே அறிவியல் தான். எதிர்காலத்துல இன்னைக்குமே எல்லாமே அறிவியல் தான். ஒரு மொபைல் போன்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப முடியலன்னா எப்படிங்க? ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்க்க தெரியல அப்படி, பேங்க்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படி, ஆளவே முடியாது. ஓகே முடிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்சம் ரகசியம் பேசிட்டு இருக்கேன். ஓகே அவர்கிட்ட சொல்லணுமா இதெல்லாம்? ஓகே வந்து ஸோ குறைஞ்சபட்சம் பேசி முடிச்சிடுறேன். நான் 36 ஆண்டுகள் கற்றதை 3 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். பெற்றோர்களே, நமது பிள்ளைகள் உயர்ந்த நிலைமைக்கு வரணும், பெரிய போட்டிகளில் பங்கு கொள்ளணும், உலகத் தலைவனாக வேண்டும் என்றால்
கொஞ்சம் 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 வீடுகளில் சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றுங்க. பிள்ளைகள் கல்வி கற்கும் சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. பெரிய டெலிவிஷன்லாம் வாங்கி வைக்காதீங்க, ஆஃப் பண்ணி போடுங்க கொஞ்ச நாளைக்கு. 10th 11 படிக்கும்போது எப்போ பார்த்தாலும் நீங்கள் சினிமா பார்த்துட்டு நான் டிவியை பார்த்துட்டு உட்காந்துடாதீங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டில் எல்லாம் பேசுறத கேட்டால் 6 வீடு தாண்டி கேட்குது. நான் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் சண்டை போட்டுட்டு தாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டு பார்த்தா, சார் சண்டை போடல சார், வீட்டு பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காங்க சார். வீட்டு கதையில் பேசுறதே சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஸோ சத்தமாக அமைதியாக இருங்க. ஆங்கிலம் குழந்தைகளை பக்கிறதுக்கும் கல்வி கற்பதற்கும் எல்லா வீடுகளையும் இப்போ ஒரு பூஜை மொழி வச்சிருக்காங்க. பூஜை மொழி நிறைய கடவுள் படத்தெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. புத்தக வாசிக்கக்கூடிய லைப்ரரி எங்கே? ஒவ்வொரு வீட்டிலையும் நூலகம் இருக்க வேண்டும். நூலகம் அறிவார்ந்த மக்களாக நம்ம வந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நமக்கு உலக மக்களோடு போட்டி போட முடியும். ரோட்ல பாருங்க, திருப்பூர்ல ஓடக்கூடிய வண்டி, மோட்டார் சைக்கிள், கார் ஏதாவது இந்திய நாட்டில் பண்ணது இருக்கா? நல்ல காரா பார்த்தா வெளிநாட்டில் தான் பண்ணிருக்காங்க, ஜெர்மன் கார். ஏன் சார் நம்மளால பண்ண முடியல சார்? நான் சைக்கிள் ஓட்டுறேன், 5 சைக்கிள் வச்சிருக்கேன், எல்லாமே வெளிநாட்டில் பண்ண சைக்கிளுங்க. அமெரிக்கா, ஜெர்மனி. ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியல? உலகத்தில் அதிகமான இன்ஜினியர் தமிழ்நாட்டில் இருக்காங்களாம். உலகத்திலே ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் 3 லட்சம் இன்ஜினியர். அந்த இஸ்ரேல இருக்கிறதே மொத்தம் 5000 இன்ஜினியர் தாங்க. இப்போ நம்மளோட 10 மடங்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றாங்க இன்ஜினியரிங் ப்ராடக்ட். தரமான சமுதாயத்தை உருவாக்கணும். டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெய்லி 1 மணி நேரம். நோய் வந்துடும், கஷ்டமாகி போயிடும். சம்பாதிச்ச ஒட்டு பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்க வேண்டியிருக்கும். 1 மணி நேரம் உடற்பயிற்சி, செய்தித்தாள் வாசிக்கிறது, பேச்சை குறைங்க. இவ்வளவு பண்ணா போதுங்க. வீட்டில் பிள்ளைகள் படிக்கிற சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் சாதித்து காட்டுவாங்க. Wish you all the best and I like to really congratulate every one of you for the patient hearing.